என்னோட வாய்ஸ்ல இதுக்கு முன்னாடி மேட் யூனிகான்னு ஒரு தாய் சீரிஸ் போட்டிருந்தேன். நான் சத்தியமா எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் வரும், இவ்ளோ பேருக்கு அது மோட்டிவேஷனலா இருக்கும்னு. அந்த அளவுக்கு அந்த சீரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல ஒரு மோட்டிவேஷனல் கதையை நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். அப்ப என்னோட கண்ணுல பட்ட படம் தான் சோல் ஆன் ஃபயர்னு 2025ல சமீபத்துல வந்த ஒரு படம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சூப்பரா இருக்கும். ஜான் ஓ லேரின்னு ஒரு 9 வயசு சின்ன பையன், அவனுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அப்படியே படமா எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு நம்ம ஹீரோவான ஜான தான் காட்டுவாங்க. அவர் ஒரு வீடு கட்டி கொடுக்கிற கான்ட்ராக்டர். அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவரை தேடி ஒரு சுருட்ட முடி காரமா அந்த இடத்துக்கு வரும். இங்க யாருப்பா ஜான்னு கேட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவான ஜான் கிட்ட கையை கொடுப்பாங்க. பார்த்தா நம்ம ஜானோட கையில விரல்களே இல்ல. அப்போதான் நமக்கே அதை தெளிவா காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம கழுத்து வரைக்கும் அவரோட உடம்புல தோலே கூட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். வந்தாமா இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்ததும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் நல்லாவே ஹேண்ட் ஷேக் பண்ணுவேன்னு சொல்லி விரல் இல்லாத அந்த கைகளால கூட ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜான் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரு. நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தா அந்த அம்மா ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துதாமா. அந்த ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் மோட்டிவேஷனலா யாராவது வந்து ஸ்பீச் கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்படுறாங்களா. அதனால உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட பத்தியும் அதுல இருந்து நீங்க மீண்டு வந்த உங்களோட கதையையும் எங்க பிள்ளைங்க முன்னாடி வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டுதான் இந்த அம்மா இங்க வந்திருக்கு. அவங்க கேட்டுக்கிட்டபடியே நம்ம ஜானும் மறுநாள் கிளம்பி அங்க போவாரு. போறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு நோட்ஸ் எல்லாம் கூட நோட் பண்ணிட்டு போவாரு. ஆனாலும் அவருக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். பதட்டத்துல ஜானுக்கு வாமிட்டே வந்துரும். அப்புறம் ஒரு வழியா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு உள்ள போனதும் அந்த பிள்ளைங்க முன்னாடி நோட்ஸ்ல என்னெல்லாம் எழுதிட்டு வந்தாரோ அது எல்லாத்தையும் கடகடன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. 9 வயசா இருக்கும் போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட என் உடம்பு முழுக்க எரிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் 5 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் நல்லபடியா உயிர் பழைச்சு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு 4 வரியில மொத்த கதையும் முடிச்சிருவாரு. என்னடா இவ்வளவுதான் கதையான்னு எல்லாரும் பாப்பாங்க வித்தியாசமா. அப்புறம் அங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளையா டவுட்டும் கேட்பாங்க. அதுக்கு சிம்பிளா பதிலும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுல ஒரு சின்ன பொண்ணு மட்டும் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை உங்களால அன்னைக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட மாத்த முடியும்னு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. அந்த கேள்வி நம்ம ஜான கொஞ்சம் யோசிக்க வச்சிரும். உடனே அவருக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட அந்த நாளை நினைச்சு பாப்பாரு. அப்படி அந்த இடத்துல சீனை கட் பண்ணி நம்மள பாஸ்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. 1987. அப்போ நம்ம ஜானுக்கு 9 வயசு ஆகுது. ஒரு அழகான சாயங்கால பொழுதுல பியானோ வாசிக்க கத்துக்கிட்டு இருக்கான். ஒரு டீச்சர் வீட்லயே வந்து சொல்லி கொடுக்கறது வழக்கம். ஆனா நம்ம ஜானோட கவனம் வந்து அந்த பியானோ மேலேயே இருக்காதுங்க. கிளாக்கையே பாத்துக்கிட்டு இருப்பான். அப்போ டீச்சர் விசாரிப்பாங்க, எதுக்காக நீ இப்போ கிளாக்கையே பாத்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்னு. நம்ம ஜானுக்கு பேஸ்பால்னா ரொம்ப இஷ்டம். கொஞ்ச நேரத்துல அந்த சிட்டில இருக்க ஸ்டேடியம்ல ஒரு மேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. அந்த ரன்னிங் கமெண்ட்ரி கேட்கணும், அதுலதான் என்னோட ஆர்வம் இருக்குன்னு டீச்சர் கிட்ட ஓப்பனா சொல்லிடுவான். டீச்சரும் அவனோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி இதோட கிளாஸ் போதும், இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. உடனே அவனுக்கு ரொம்ப குஷி ஆயிடும். வேகமா ஓடி போய் அவன் கிட்ட இருக்க ஒரு குட்டி ரேடியோவை ஆன் பண்ணி ரன்னிங் கமெண்ட்ரி எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிப்பான். அதோட சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போறேன்னு வேற அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புவான். அப்ப அம்மா கூப்பிட்டு சொல்லுவாங்க, நானும் அப்பாவும் வெளியே போறேன்டா, உங்களுக்காக பீஸா எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம், நல்லபடியா சாப்பிட்டு வீட்ல இரு, சீக்கிரமா வந்துருன்னு பையன் கிட்ட சொல்லித்தான் அனுப்புறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு அந்த ரேடியோல வர கமெண்ட்ரியை கேட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருப்பான். அப்போ அந்த மேட்ச் நடக்கிற ஸ்டேடியம் நமக்கு காட்டுறாங்க. அங்க ஒரு வயசான வெள்ளமுடி தாத்தா உட்கார்ந்துருப்பாரு. அவர்தான் மேட்ச பத்தின ரன்னிங் கமெண்ட்ரி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜான் இருக்கான் இல்லையா, இவன் சின்ன வயசுல அதிகமா கேட்டது இந்த வெள்ளமுடி தாத்தாவோட வாய்ஸ் தான். அவரையும் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி அவன் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரத்துல சின்ன பசங்க எல்லாம் எதையோ கொளுத்தி போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லி ஆர்வத்துல நம்ம ஜான் கிட்ட போய் பாப்பான். அவங்க இந்த கேஸ் சிலிண்டர் லிக்விட கீழே ஊத்தி அதுல தீக்குச்சியை பொருத்தி போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்ததும் ஆர்வத்துல நம்ம ஜானும் கிட்ட போவான். நானும் ஒரு தடவை பண்ணி பாக்கவான்னு கேட்பான். ஆனா அவங்க நம்ம ஜானை திட்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரின்னு சொல்லி பயந்துகிட்டே மறுபடியும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த ரன்னிங் கமெண்ட்ரியை கேட்டுக்கிட்டே தான் வருவான். அதுலதான் அவனோட ஆர்வம் முழுக்க இருக்கும். வீட்டுல சைக்கிளை நிப்பாட்டும் போது பார்த்தா இவனோட வீட்லயும் ஒரு பெரிய கேஸ் லைன் டின் இருக்குங்க. அதை பார்த்ததும் அதே மாதிரி விளையாடணும்னு இவனுக்கும் ஆசை வந்துரும். உடனே வேகமா ஓடி போய் கிச்சன்ல தீப்பெட்டி எல்லாம் எடுப்பான். அப்ப அண்ணங்காரன் கூட என்னத்தடா நோன்றன்னு திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனாலும் தீப்பெட்டியை மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில வந்தவன் ஒரு சின்னதா கார்ட்போர்டை எடுத்து அதை கொளுத்தி விடுவான். அதை அப்படியே கீழே போட்டுட்டு ஒரு கேசலைன் டின் இருந்தது இல்லையா அவங்க வீட்டுல, அதை எடுத்து மொத்தமா அதுல ஊத்தி விளையாடணும்னு நினைச்சிருக்கான். அந்த பசங்க என்ன பண்ணானுங்க, கீழே அந்த லிக்விட ஊத்திட்டு அப்புறம் தான் அதுல தீக்குச்சியை பொருத்தி போடுவாங்க. அப்படி பண்ணும்போது எந்த இடத்துல அந்த லிக்விட் பட்டிருக்கோ அந்த இடம் மட்டும் பத்தி எரியும். ஆனா அதை அரைகுறையா பாத்துட்டு வந்த நம்ம ஜானு ரன்னிங் கமெண்ட்ரி மேல முழு ஆர்வத்தையும் வச்சுக்கிட்டு ஏற்கனவே ஒரு அட்டையில தீய கொளுத்தி விட்டுட்டு அதுல அந்த
அந்த கேசோலின் டின்ன மொத்தமா ஊத்த பாப்பா. ஒரு சின்ன கவனக்குறைவு தான், ஆனா பெரிய தப்பு. அந்த டின்னுல இருந்து அந்த லிக்விட் வெளிய வந்துச்சா என்னன்னு கூட நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ஒரு செகண்ட்ல கம்முன்னு அந்த வீடே வெடிச்சு செதறும். அந்த கராஜ் மொத்தமும் பத்திக்கிட்டு எரியும். நம்ம ஜானோட உடம்பெல்லாம் நெருப்பு. ஆனாலும் அந்த சின்ன பையனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. உடம்பெல்லாம் நெருப்பு பத்திக்கிட்டு எரியும். அங்க இங்க ஓடுவான். அம்மா அப்பா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுவான். வீட்ல அம்மா அப்பா கூட இப்ப கிடையாது. ஆனா அவன் கூட பிறந்த அண்ணன் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஓடி வந்து இவன் இப்படி உடம்பெல்லாம் தீயோட கத்திக்கிட்டு வரத பார்த்து ரொம்ப பயந்து போய் ஒரு பக்கம் அலறிட்டு இருப்பாங்க. ஆனா அண்ணங்காரன் தான் சுதாரிச்சு வேக வேகமா ஒரு போர்வை எடுத்துட்டு வந்து அவன் மேல போட்டு உருட்டி அவனை அப்படியே வீட்டுக்கு வெளியில கொண்டு வந்துருவான். வீடு ஒரு பக்கம் பத்துக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வீட்ல இருந்த அக்கா தங்கச்சி எல்லாம் கூட வெளியில வந்து என்னாச்சு ஜான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவன் உடம்புல பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நெருப்பு அணைஞ்சா கூட இவன் உடம்பு முழுக்க ரொம்ப தீக்காயமாயிடுங்க. அவன் வலியில துடிப்பான். அந்த நிலையில கூட அவன் வாயில இருந்து வந்த வார்த்தை, என்னால இந்த வலியை தாங்க முடியல, என்னை எப்படியாவது கொன்றுங்கன்றதான். இத கேட்டதும் அவனோட குட்டி தங்கச்சி வேக வேகமா அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள ஓடும். என்னடா பண்ண போதுன்னு பார்த்தா அது கிச்சன்ல போய் ஒரு பெரிய டம்ளர்ல தண்ணிய மோந்துட்டு வந்து நம்ம ஜானோட மூஞ்சிலேயே ஊத்திக்கிட்டு இருக்கும். மறுபடியும் பயமே இல்லாம எரிஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள ஓடி போய் தண்ணிய புடிச்சிட்டு வந்து ஊத்திக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ள அண்டங்காரு ஓடி போய் 911க்கு கால் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனாலும் வீடு இன்னும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு வழியா கடைசியா வீட்டுக்குள்ள இருந்த நாய் முதற்கொண்டு எல்லாத்தையும் சேஃபா அண்ணங்காரே வெளியே கூட்டிட்டு வந்துருவான். கரெக்டா ஃபயர் சர்வீஸ் போலீஸ்னு எல்லாரும் வந்துடுவாங்க. உடனே வேக வேகமா நம்ம ஜான ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுவாங்க. அங்க போனதும் ஒரு பெரிய டாக்டர் டீமே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவனோட ட்ரெஸ் எல்லாம் கட் பண்ணி பார்த்தா அவன் உடம்பு மொத்தமா எரிஞ்சு போயிருக்கும். அந்த சின்ன குழந்தை பாவம் வலியில துடிப்பான். கத்த கூட ஜீவன் இருக்காது. வெறும் முனகல் சத்தம் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்ச அம்மா அப்பா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அப்பா வேகமா என் பையன் எங்கன்னு ஓடி வருவாரு. அவரால அவன் கிடக்குற கோலத்தை பார்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு அவன் உடம்பு எரிஞ்சு போயிருக்கும். ஆனாலும் அவன் கிட்ட வந்து அப்பாவுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்டா, நீ நல்லபடியா திரும்ப வந்துருவ, உன் தப்பு எதுவும் இல்ல, நீ கவலைப்படாதன்னு ரொம்ப ஆறுதலா பேசிட்டு போவாரு. மொத்த குடும்பமும் அவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்தோட வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப டாக்டர் வந்து அப்பா அம்மா கிட்ட அவனோட கண்டிஷன் என்னன்னு சொல்லுவாரு. அவனோட உடம்பு 100% எரிஞ்சு போயிடுச்சான். இத கேட்டதும் அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும். 87% எல்லாமே 3rd டிகிரி பர்னிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது 3rd டிகிரி காயம்னா எலும்பு வரைக்கும் அந்த தீ போயிருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அவன் உயிர் பழைக்கிறதுக்கு 1%க்கும் கம்மியான சான்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாரு. இத கேட்டதும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப வேதனையா இருக்கும். அவனுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவனை வேக வேகமா அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. அம்மா வேகமா ஓடி போய் பையனை பார்த்தா அவன் அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்பான். அம்மா நான் செத்துடுவேனாமான்னு. ஆனா அவங்க அந்த துக்கத்துல கூட ரொம்ப நிதானமா பேசுவாங்க. நீ என்ன நினைக்கிற ஜான், வாழணும்னு நினைக்கிறியா சாகணும்னு நினைக்கிறியான்னு கேட்பாங்க. நான் வாழணுமான்னு அவன் சொல்லுவான். அப்ப உயிர் வாழ்றதுக்காக போராடு, இது வரைக்கும் நீ போராடாத அளவுக்கு ரொம்ப கடுமையா போராடுன்னு சொல்லுவாங்க அந்த பையன் கிட்ட. எங்களால எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே உன் கையில தான் இருக்கு ஜான்னு சொல்லுவாங்க அந்த அம்மா. அவங்க பேசுறது அவ்வளவு மோட்டிவேஷனலா இருக்கும். அந்த இடத்துல சுத்தி இருக்கிற டாக்டர்ஸ் கூட அதை ஆச்சரியமா பாப்பாங்க. அடுத்ததா அன்னைக்கு நைட் அந்த சிட்டில உள்ள ஒரு கிளப்ல எல்லாருமே இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரன்னிங் கமெண்ட்ரி குடுக்கற வெள்ளமுடி தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் உட்கார்ந்து இருக்க டேபிள்ல கூட எல்லாரும் இந்த பையனை பத்தி தான் பேசுவாங்க. அவன் இவரோட பெரிய ஃபேன்னு வேற சொல்லுவாங்க இவர்கிட்ட. அவனுக்கு பேஸ்பால்னா ரொம்ப பிடிக்குமான்னு வேற சொல்லுவாங்க. இத கேட்டதும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அடுத்ததா நமக்கு ஜான காட்டுவாங்க. அவன் இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு தாங்க இருக்கான். அவன் உடம்பெல்லாம் கட்டு போட்டிருப்பாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் அவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா இந்த வெள்ளமுடி தாத்தா. அவரு இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா, அதனால ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இவனை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்காரு. அவன் பக்கத்துல உட்காந்து நிதானமா பேசுவாரு. இத பாரு, நீ கண்டிப்பா மீண்டு வரணும், உயிர் பொழைச்சு வரணும். நீ சரியாயி வர அந்த நாளை நாம செலிப்ரேட் பண்ணலாம்டா. நான் தாண்டா உனக்கு பிடிச்ச ஜாக் பெக் வந்திருக்கேன்னு சொல்லுவாரு. ஏன்னா அதான் அவரோட பேரு. நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் அந்த ஸ்டேடியம்கே கூட்டிட்டு போறேன். என் பக்கத்திலேயே உட்கார வச்சு உன்னையும் ரன்னிங் கமெண்ட்ரி எல்லாம் குடுக்க வைப்பேன்டான்னு சொல்லுவாரு. எப்படியாவது அவன் உயிர் பழைக்கணும்னு அந்த தாத்தாவுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. சரின்னு பேசிட்டு வெளியில போகும்போது ஒரு நர்ஸை கூப்பிட்டு இந்த பையன் உயிர் பொழைச்சிருவானான்னு கேட்பாரு. ஆனா அவங்க அதுக்கு சான்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். சரி அங்க இருந்து கிளம்பும் போது அங்க ஒரு நல்ல டாக்டர் இருப்பாருங்க. வருத்தத்தோட போற நம்ம வெள்ளமுடி தாத்தா கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாரு. நான் பார்த்தேன் சார், அவன் அவங்க அம்மா கிட்ட வாழணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னா. கண்டிப்பா பாருங்க அவன் உயிர் பொழைச்சிருவான், நம்புங்க சார்னு அந்த நல்ல டாக்டர் வெள்ளமுடி தாத்தா கிட்ட சொன்னதும் அவருக்கு இப்பதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அந்த சந்தோஷத்தோடய அவரும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி போயிருவாருங்க. நம்ம ஜானு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டு இருப்பான். ஆனாலும் உடம்பெல்லாம் கட்டு போட்டு படுத்த படுக்கையா தான் இருக்கான். அங்க இருக்கவங்க எல்லாருமே அவனை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. தினமும் ஒரு தாத்தா வந்து எந்த ஒரு கெட்ட கிரும்பியும் அவனை அண்டாம அவன் இருக்க ரூமு, அங்க இருக்க மிஷின் எல்லாத்தையும் துடைப்பாருங்க. அடுத்ததா அந்த நல்ல டாக்டரும் இன்னும் நிறைய பேரும் சேர்ந்து தினமும் நம்ம ஜானோட பேண்டேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு மருந்து போட்டு புதுசா பேண்டேஜ் எல்லாம் போடுவாங்க. அந்த ப்ராசஸ் ரொம்பவே கொடுமையா இருக்குங்க. அந்த சின்ன பையனை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு டப்புல தண்ணி இருக்கும், அந்த
அந்த தண்ணிக்குள்ள மெதுவா அவனை இறக்கி அவனோட பேண்டேஜ் எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு பக்கமா கட் பண்ணி மறுபடியும் அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி புது பேண்டேஜ் போட்டு கொண்டு வந்து பெட்ல போடுவாங்க. இந்த ரொட்டீன் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். பாவம் இந்த ரொட்டீன் நம்ம ஜானுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனாலும் அப்பா அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் நர்ஸ்னு எல்லாரும் ரொம்ப ஆதரவா இருப்பாங்க ஜானுக்கு. இப்போ நம்ம ஜானால கண்ணை திறந்து மத்தவங்கள நல்லா பார்க்க முடியும், மத்தவங்க பேசுறதை எல்லாத்தையும் கேட்க முடியும். ஆனா அவனால பாவம் இன்னும் பேச முடியல. ஏன்னா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவன் நிறைய புகையை சுவாசிச்சிருப்பான். அதனால அவனோட லங்ஸ் குரல் வளம்னு எல்லாமே கெட்டு போயிருக்கும். அதனால பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்பா அம்மா ஆல்பபெட் இருக்கு இல்லையா, ஏபிசிடி, அதெல்லாம் இருக்கிற ஒரு போர்டை எப்பவுமே கையில வச்சிருப்பாங்க, நோட்டு பேனாலாம் வச்சிருப்பாங்க. அவன் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா ஒவ்வொரு எழுத்தா காட்டுவாங்க அவன் கிட்ட. எந்த எழுத்து அவன் சொல்றானோ அப்ப மட்டும் லேசா ஒரு சத்தம் கொடுப்பான். அப்ப அதை எழுதி வச்சுப்பாங்க. இப்படிதான் அவன் அப்பா அம்மா கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் கம்யூனிகேட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஏதோ பேசணும்னு ஆசைப்படுவான். என்னடா பேசுறான்னு பார்த்தா ஒய் மீனு கேட்பான். ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்னு அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் கேட்பான். அம்மா அப்பாவால இந்த கேள்வியை தாங்கவே முடியாது, ரொம்ப அழுவாங்க. அந்த 9 வயசு சின்ன பையனோட அந்த கேள்விக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கு. எதுக்காக என் உடம்பெல்லாம் எரிஞ்சு போகணும், ஏன் என்னால பேச முடியல, ஏன் நடக்க முடியல, இப்படி 1000 கேள்வி இருக்கும். அது எல்லாத்தையும் புரிஞ்சதுனாலதான் அவங்க அம்மா அப்பா ரொம்ப அழுவாங்க. அடுத்து தொடர்ந்து நம்ம வெள்ளமுடி தாத்தா இருக்காரு இல்லையா, அவரு தினமும் வந்து அவனை பார்த்து பேசிட்டு தான் போவாரு. இப்போ அவன் அவரை நல்லா பாப்பான், அவர் பேசுறது எல்லாத்தையும் கேட்பான். ஆனா அவனால பேசத்தான் முடியல. அவர் இப்படி தினமும் வந்து இவனுக்கு துணையா பேசுவாருன்னு அம்மா அப்பா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால அவர் கிளம்பி போகும்போது தேங்க்யூ எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவர் பதிலுக்கு இன்னைக்கு நைட்டு நடக்க போற மேட்சோட அந்த ரன்னிங் கமெண்ட்ரி எப்படியாவது அவனை கேட்க வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு போவாரு. எதுக்குன்னு இவங்களுக்கு புரியல. அந்த நாள் நைட்டும் வரும். மொத்த குடும்பமும் இவன் பக்கத்திலேயே ஆதரவா இருப்பாங்க. பார்த்தா நம்ம வெள்ளமுடி தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் ஸ்டேடியம்ல இவனோட பேரை எல்லார் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி இவன் சர்வே பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல போராடிக்கிட்டு இருக்கான், நிச்சயமா அவன் ஒரு நாள் சர்வே பண்ணி இந்த ஸ்டேடியம்க்கு வருவான்னு சொல்லுவாரு. இதை கேட்டதும் நம்ம ஜானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் குடும்பத்துக்கும் ரொம்ப ஆதரவா இருக்கும். அடுத்து அங்க இருக்க எல்லாரோட துணையாலையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அம்மா கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுவான். அவங்களும் எப்பவும் போல அந்த ஆல்பபெட் எழுதிருக்க போர்டை காட்டுவாங்க. அதுல என்னோட ஃபேஸ காட்டுங்கன்னு கேட்பான். ஆனா அம்மா வேணான்னு சொல்லி பாப்பாங்க. இல்லம்மா என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும்னு அவன் ஆசைப்படுறான். அதனால வேக வேகமா ஓடி போய் பொண்ணு ஒரு பக்கமா தூங்கிட்டு இருக்கும், அதை உசுப்பி உன்னோட மேக்கப் செட்டை கூட, அதுல ஏதாவது குட்டி கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதுல காட்டலாம்னு நினைப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றா. இவங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணு மேக்கப் செட்டை யூஸ் பண்றது பிடிக்காதாமா, அதனால நான் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லுவா. பொய் சொல்லாதடி, நீ கண்டிப்பா வச்சிருப்ப குடுன்னு சொல்லி வாங்கிட்டு அவன் கிட்ட போவாங்க மொத்த குடும்பமும். மெதுவா அவன் முகத்துல இருக்க பேண்டேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவன் முகத்தை காட்டினா அவன் முகம் நல்லா தாங்க இருக்கும். முகத்துல பெருசா எந்த தீக்காயமோ தழும்போ இருக்காது. அதை பார்த்ததும் அந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா முகத்துல இருந்த எல்லா பேண்டேஜுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவன் முகம் நல்லா இருக்கு. இப்போ அந்த நல்ல டாக்டர் இருக்காரு இல்லையா, அவர் அவனை நடக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இதெல்லாம் வேஸ்ட், என்னால நடக்கவே முடியாது, தேவையில்லாம ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவான் நம்பிக்கை இல்லாம. ஆனாலும் அவனை மெதுவா ஒரு இடத்துல உட்கார வச்சு, இத பாரு உன்னால முடியும், நீ நடப்ப, நானும் உன் கூடவே சேர்ந்து நடக்கிறேன் வான்னு சொல்லி அந்த நல்ல டாக்டர் ரொம்ப தைரியம் சொல்லுவாரு. ஆனா அங்க நிறைய சின்ன பசங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் அங்க இங்க போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க இவனை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. இதனால இவனுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதனால இவனை தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் இவன் கை கால அசைறதுக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாத்தையும் அந்த நல்ல டாக்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. பாவம் அது கூட நம்ம ஜானுக்கு ரொம்ப மரண வலியா இருக்கும். இப்படி நம்ம ஜான் நல்லபடியா தேறிட்டு வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அம்மா அப்பா வேற உட்கார்ந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அலற சத்தத்தை கேட்டு ஜான் கேட்பான், ஏமா அலறீங்க, என்ன ஆச்சுன்னு. அப்பதான் அம்மாவும் அப்பாவும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்க. நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவனோட கை விரல்கள் எல்லாம் ரொம்ப எரிஞ்சு போயிடுச்சான். அதனால அதை ரிமூவ் பண்ணணும்னு டாக்டர் சொன்னதுனால உன் விரலை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப அழுவான். நான் எப்படிமா பேஸ்பால் விளையாடுவேன், எப்படிமா எழுதுவேன், ஏன் இப்படி செய்ய விட்டீங்கன்னு ரொம்ப கத்தி அழுவான். இப்படிதான் நம்ம ஜானுக்கு விரல் எல்லாம் போயிருக்கு போல. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த துக்கத்துல இருந்து சரியாகி மீண்டு வந்துருவாங்க. இவன் நல்லா ஆயிட்டான்ல, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவன் சரியானதுக்கு யாரு காரணம்னு கேட்பாரு. அதுல நீங்க தான் டாக்டர்னு ஒரு பொண்ணு சொல்லும். அடுத்ததா அந்த பையனோட மன வலிமை தானே, ஆளாளுக்கு ஒன்னொன்னு பதில் சொல்லுவாங்க. அப்போ அந்த டாக்டர் முக்கியமான ஒருத்தர் பத்தி சொல்றாருங்க அந்த இடத்துல. அது யாருன்னா, எப்பவுமே நம்ம ஜானோட ரூம ஒரு தாத்தா கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இல்லையா, அந்த தாத்தாவை தான் கூப்பிடுவாரு. இவன் உயிர் பொழைச்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த தாத்தா தானா. ஏன்னா இப்படி தீக்காயம் பட்டவங்களுக்கு முதல் எதிரியே கிருமிக தானா. அப்படி இவன் கிட்ட எந்த ஒரு கிருமியும் அண்டாம இந்த இடத்தை எப்பவுமே தொடச்சு தொடச்சு சுத்தப்படுத்தின இந்த தாத்தா தான் இவன் உயிர் பொழைச்சதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லுவாரு. கிளீனரா இருந்தா கூட அந்த தாத்தாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த நேரத்துல. எல்லாருமே அவரை பெருமையா பாப்பாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜான் நடக்கவும் ஆரம்பிச்சுட்டான் அந்த நல்ல டாக்டரோட ஹெல்ப்பால. இப்போ அவன் டிஸ்சார்ஜ் ஆகுற அந்த நாளும் வந்துரும். நம்ம வெள்ளமுடி தாத்தா கூட வந்து பேசுவார் அவன் கிட்ட. இதோ பாரு, நீ பொழைக்கவே மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனாலும் இன்னைக்கு நீ பொழைச்சு உயிரோட இந்த இடத்துல இருக்க. அதே போலதான்
தான் உனக்கு வரல் இல்லன்னா என்ன, யாரு கண்டா நீ ஒரு நாள் ஒரு பேஸ்பால் டீமோட கேப்டனா கூட மாறலாம், உன்னால எழுத முடியும், இந்த கைய வச்சுட்டு சாப்பிட முடியும், எல்லாமே கண்டிப்பா பண்ண முடியும்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ரொம்ப தைரியம் சொல்லிட்டு இருப்பாரு. ஜானோட அப்பா ஒரு பக்கம் இத்தனை நாள் இவன் நல்லபடியா உயிர் பொழைச்சு வர்றதுக்கு டாக்டர் நர்ஸ் எல்லாம் எவ்வளவு உழைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்குதான் நம்ம ஜான் ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு கிளம்ப போற அந்த நாள், அதாவது ஹாஸ்பிட்டல்ல அவனோட கடைசி நாள். இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் கூட இன்னைக்குதான் அவன் கடைசியை பார்க்கலாம்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த நல்ல டாக்டர் வந்து அவன்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசி அவனை ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு எல்லார் முன்னாடியும் பரேடு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போவாரு. எல்லாருமே கிளாப் பண்ணி அவனை நல்லபடியா வீட்டுக்கும் வழி அனுப்பி வைப்பாங்க. அவனும் கிட்டத்தட்ட 5 மாசம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வரான். அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் அவன் கூட வந்துகிட்டு இருப்பாங்க கார்ல. வீட்டுக்கு வந்து பார்த்தா மொத்த ஊரும் அவன் வீட்டு வாசல்ல தான் நிக்குதுன்னு சொல்லலாம். இவன் வீட்டுக்கு வரதை எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது வந்தாங்க இல்லையா ஃபயர் சர்வீஸ், அவங்க கூட வந்திருப்பாங்க. எல்லாரும் இவன் உயிர் பொழைச்சு வந்ததை கேக் வெட்டி எல்லாம் கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆளு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பான். எல்லா கொண்டாட்டமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா பழையபடி குடும்பமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம ஜானால தான் சாப்பிட முடியாதே, விரல் இல்லாம எப்படி ஸ்பூனை எடுத்து சாப்பிடுவான், அவன் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருப்பான். கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருக்குல்ல, அதுங்க எல்லாம் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்குங்க. ஆனா அம்மா ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லிடுவாங்க. மொத்த குடும்பமும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஜான் மட்டும் இன்னும் சாப்பிட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப உதவி பண்ணணும்னு வர அக்காவை கூப்பிட்டு அம்மா சொல்லுவாங்க, உன்னால அவனுக்கு வாழ்க்கை முழுக்க ஊட்டி விட முடியாது தானே, அப்படி இருக்கும்போது அவன் தான் எப்படியாவது விரல் இல்லாத அந்த கையோட சாப்பிட்டு பழகி ஆகணும், அவனை அப்படியே பழக விடுங்கன்னு 100% கரெக்டான வார்த்தையை தானே சொல்றாங்க. இந்த படத்திலேயே இந்த அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க அப்பப்ப சொல்ற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குல்ல. அடுத்ததான் நம்ம வெள்ளமுடி தாத்தா சொன்ன மாதிரியே ஜானையும் அவனோட குடும்பத்தையும் பேஸ்பால் மேட்ச் நடக்கிற அந்த ஸ்டேடியத்துக்கே வர வச்சிருப்பாரு. அங்க போனது நம்ம ஜான் இத்தனை நாள் அவன் கேட்டுக்கிட்டு இருந்த விளையாட்டை விளையாடின வீரர்கள் எல்லாத்தையும் பார்ப்பான். அவனுக்கு ரொம்ப குஷியா இருக்கும். ஏன்னா இந்த டீம் அவனோட ரொம்ப ஃபேவரட்டான டீம். எல்லாரும் கூட அவன் கிட்ட நல்லா பேசுவாங்க. அடுத்ததா அவங்க அப்பா அவனை ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு அந்த கிரவுண்ட் முழுக்க சுத்துவாரு. அந்த நாள் அவன் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும். நம்ம வெள்ளமுடி தாத்தா கூட ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கும் போது அவனை பக்கத்திலே உட்கார வச்சுப்பாரு. இந்த ஃபயர் ஆக்சிடென்டால அவனும் அவன் குடும்பமும் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பாங்களோ அதை விட 10 மடங்கு சந்தோஷத்தை அந்த வெள்ளமுடி தாத்தா அன்னைக்கு ஒரு நாள் அந்த மொத்த குடும்பத்துக்கே கொடுத்தாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மொத்த குடும்பமும் அந்த நாளை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்பும் போது வெள்ளமுடி தாத்தா ஜானோட அம்மா கிட்ட கேட்பாரு, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு. அவன் இப்ப சாப்பிட பழகிட்டானாமா, அடுத்து அவனை கொஞ்சம் கொஞ்சமா எழுத வைக்கணும், அதுதான் எனக்கான டாஸ்க்னு அம்மா சொல்லுவாங்க. சரின்னு இதை அந்த வெள்ளமுடி தாத்தா நோட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஜான் வீட்ல இருக்கும்போது அவனோட பியானோ டீச்சர் வருவாங்க. அவங்கள பார்த்தது இவனுக்கு ஷாக்கு. ஏன்னா பியானோ சொல்லி கொடுக்க தான் அவங்க வந்திருக்காங்க. விரல் இல்லாம நான் எப்படிமா அதெல்லாம் பண்ண முடியும்னு அம்மா கிட்ட சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், எல்லாரும் கண்டிப்பா பியானோ வாசிக்க கத்துக்கணும், விரல் இல்லைனாலும் நீயும் கத்துக்கணும்னு அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. அதனால அவனும் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு விரல் இல்லாத அந்த கையை வச்சுக்கிட்டு பியானோ வாசிக்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம வெள்ளமுடி தாத்தா இருக்காருல்ல, அவரு நம்ம ஜானுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிருப்பாரு. அது என்னன்னு பார்த்தா இவனுக்கு பிடிச்ச ஒரு பேஸ்பால் பிளேயர் சைன் பண்ண ஒரு பால். அதை பார்த்ததும் இவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பால் வேணும்னா இந்த பாலை சைன் பண்ணி அனுப்புனாரு இல்லையா அந்த ஓசி ஸ்மித், அவருக்கு ஒரு தேங்க்யூ நோட் உன் கைப்பட எழுதி அனுப்புன்னு சொல்லிருப்பாரு வெள்ளமுடி தாத்தா. அவனை எழுத வைக்கிறதுக்காக தான் இந்த பிளான போட்டிருக்காரு போல. உடனே அவனும் விரல் இல்ல அது இல்லன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு வேக வேகமா பேப்பர் பேனா எல்லாத்தையும் அம்மா கிட்ட வாங்கிட்டு தேங்க்யூன்னு எழுதுவான். அப்புறம் இவன் எழுத எழுத இவனுக்கு இன்னும் நிறைய பேஸ்பால் பிளேயர் கிட்ட இருந்து சைன் பண்ண பேஸ்பால் எல்லாத்தையும் வாங்கி அந்த வெள்ளமுடி தாத்தா கிஃப்டா அனுப்பி வைப்பாரு. இவன் வீட்டுல எக்கச்சக்க பாலு குமிஞ்சிரும். இப்படிதாங்க விரல் இல்லாத நம்ம ஜான் எழுத ஆரம்பிச்சான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு நம்ம ஜான் பழைய மாதிரியே எழுத ஆரம்பிச்சிடறான். அவன் நல்லபடியா ஸ்கூல் படிப்பை எல்லாம் முடிச்சிட்டு இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்த மாதிரி ரொம்ப பயந்து இன்னசென்ட்டான பையனாலாம் இப்ப இருக்க மாட்டான். ரொம்ப பாசிட்டிவா அதே நேரத்துல ஃப்ரெண்ட்ஸோட அந்த லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட அவனோட காலேஜ்ல ஒரு பார்ட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, இன்னும் இவனுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் கூட கூச்சப்படாம நம்ம ஜான் இஷ்டம் போல தண்ணி அடிச்சு நல்லா அந்த பார்ட்டியை கூட என்ஜாய் பண்ணுவான். நல்லா போயிட்டு இருக்க அந்த பார்ட்டில இவனுக்கு ஒரு பொண்ணு கூட இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. ரெண்டு பேருமே பார்த்ததுல இருந்து நல்லா பேசிப்பாங்க. நம்ம ஜானுக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சிரும். அவளும் கூட நம்ம ஜான் கிட்ட நல்லா தான் பேசுறா. பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ தங்கி இருக்க ரூம் வரையும் கூட இவன் தான் கூட வருவான். வழி நடுக ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டே வருவாங்க. அவளும் நம்ம ஜான் படிக்கிற யூனிவர்சிட்டில தான் பிசியோதெரபி படிச்சிட்டு இருக்கா. காலையில வெள்ளனாவே எனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுவா. இவனும் இன்னொரு நாள் பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்துருவான். ஆனாலும் அந்த பொண்ணு மேல இருக்க ஃபீலிங்ஸ ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணா அந்த பொண்ணு பார்ட்டில அவ்வளவு பேர்
பேர் இருக்கும்போது உன்கிட்ட மட்டும் எதுக்குடா பேசினா? அவளுக்கும் கண்டிப்பா உன்னை பிடிச்சிருக்கும். நீ பிராங்கா போய் வெளிப்படையா அந்த பொண்ணு கிட்ட கேளு. எங்கேயாவது டேட்டிங் போலாமான்னு கூப்பிடுன்னு சொல்லி அவன் ஒரு ஐடியா கொடுப்பான். நம்ம ஜானுக்கும் கூட அந்த ஐடியா பிடிச்சிருக்குதான். அதனால அந்த பொண்ணு மீட் பண்ணலான்னு மறுபடியும் கிளம்புவாங்க. கிளம்பும் போது மத்த பசங்க எல்லாம் போடுற மாதிரி ட்ரெண்டியான ஒரு ஷர்ட் போடணும்னு தான் அவனுக்கும் ஆசை. ஆனா அந்த சட்டையை போட்டா அவன் கையில இருக்க தழும்பு, உடம்புல இருக்க சில தழும்புகள்லாம் அப்படியே தெரியும். அதையெல்லாம் அப்படியே கண்ணாடியில பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஜான். பொதுவா நம்ம ஜான் மத்த பசங்க மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு எப்போ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அப்போ இருந்து கழுத்து கை எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்க மாதிரி ஃபுல் ஹேண்ட் டி-ஷர்ட் தான் போடுவான். அப்போ சின்ன வயசுல நடக்கிற ஒரு விஷயத்த கூட நினைச்சு பாக்குறான். அவன் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டு வந்துருவான் இல்லையா, அதுக்கப்புறமா எப்பவுமே அந்த தழும்பெல்லாம் தெரியாத மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த குட்டி தங்கச்சி இருப்பால வீட்ல, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுறதுக்காக. அப்போ இவனும் சின்ன பையன் தானே, இவனும் விளையாடலான்னு போவான். ஆனா அதுங்கெல்லாம் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்குங்க. ஆனா இவனால ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் பாவம் போட முடியாது. அப்படி போட்டா இவனோட தழும்பு தெரியும். மத்தவங்க எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு இவனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். மேபி மத்தவங்களுக்கு இது பயமா கூட இருக்கலாம், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம். அதனால கூட இவன் எப்பவுமே அதையெல்லாம் மறைக்கிற மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். இப்பவும் கூட அவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக புடிச்ச அந்த சட்டையை போடாம எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரியான டி-ஷர்ட்டை தான் போட்டுட்டு போவான். ஆனா ரொம்ப சந்தோஷமா தான் போவான். அவளை எப்படியாவது டேட்டுக்கு கூப்பிடலாம், ப்ரப்போஸ் பண்ணலான்ற மாதிரி. அங்க போனா அந்த பொண்ணு பிசியோதெரபி படிச்சிட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அத பத்தி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ இவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல பிசியோதெரபி பண்ணிருப்பாங்கல்ல, அந்த நல்ல டாக்டர்லாம் நடக்கிறதுக்காக பண்ணிருப்பாரு இல்லையா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இவன் என்னதான் அதெல்லாம் கடந்து வந்தா கூட சில நேரங்கள்ல அந்த நிகழ்வுகள் இவனுக்கு வந்து வந்து போறதுண்டுதான். அப்புறம் ஒரு வழியா அந்த பொண்ணை மீட் பண்ணா அவளுக்கு இவனை பார்த்தது சந்தோஷம் தான். எப்பவும் போல ஜாலியா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி நாம நாளைக்கு டேட்டுக்கு போலானான்னு இவன் பளிச்சுன்னு கேட்டுருவான். ஆனா அவ அதை எதிர்பார்க்கல போல. என்ன ஜான் இப்படி பேசிட்டு இருக்க, நான் உன்னை ஒரு பிரதர் மாதிரி நினைச்சேன்னு பொசுக்குன்னு சொல்லிவிட்டா. இதுல நம்ம ஜானுக்கு கொஞ்சம் வருத்தமா போயிரும். அவனால அதுக்கு மேல அங்க நிக்கவே முடியாது. நம்மள மாதிரி இருக்க பையனை யாருக்கு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான் எதுவுமே பேசாம. டக்குன்னு அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அவனை திரும்ப கூப்பிட்டு, இதை ஏன் நீ அன்னைக்கு ராத்திரியே என்கிட்ட கேட்கல, ஏன் திடீர்னு இப்ப வந்து கேக்குறேன்னு அவ கேப்பா. என்னதான் இந்த பொண்ணு அவனுக்கு பார்த்ததுமே பிடிச்சிருந்தா கூட அன்னைக்கே இவனால எதையும் ஓப்பனா கேட்க முடியாது. ஏன்னா இப்படி விரல் இல்லாத பையனை யாருக்கு பிடிக்கும், நம்ம உடம்பெல்லாம் தழும்பா இருக்கேன்னு அவனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதனாலதான் கேட்கலன்னு அவன் சொல்லுவான். இதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது. என்ன ஜான், என்ன போய் இப்படி நினைச்சிட்டியே, உன் மேல லவ் இல்லன்னு சொன்னேன், உன்னை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் தான், அதுக்காக உனக்கு விரல் இல்ல, உன் உடம்பெல்லாம் தீக்காயம் பட்டு தழும்பா இருக்குன்றதுனால அதையெல்லாம் பார்த்து நான் உன்னை பிடிக்காதுன்னு சொல்லிடுவேணும்னு என்னை இப்படி கேவலமா நினைச்சிட்டியே, நான் அப்படிலாம் உன்னை என்னைக்கும் நினைச்சது இல்லன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி வருத்தப்பட்டு போயிடுவா. ஆக மொத்தத்துல இவ என்ன சொல்ல வரா, உன் குறைய வச்சு நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணல, ஆனா உன்னை ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டா. அவன் ஃப்ரெண்டுக்காரன்ட்டு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். எனக்கு ஏற்கனவே 4-5 அக்கா தங்கச்சி இருக்காங்க, இதுல இவ வேற என்னை பிரதர்னு சொல்றான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உன் பேச்சை கேட்டு நான் போய் அவளை டேட்டிங் எல்லாம் கூப்பிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட. சரி விடு, என் பேச்சை கேட்டதுனால இப்போ எல்லாம் தெளிவாயிருச்சுல, நல்லதானேன்னு ஃப்ரெண்டுக்காரனும் சொல்லுவான். இனிமே இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இத பத்தி எல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன், என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே இனிமே பிசினஸ், என்னோட கெரியர் மேலதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட. அதே மூட்ல தான் அடுத்து காலேஜ் படிப்பையும் அவன் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பான்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தா ஒரு நாள் அப்பா அவனை மீட் பண்றதுக்காக வராரு. ஆனா பையன் முகத்துல ஏதோ ஒரு கவலை இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஆனா இவன் வெளிப்படையா எதையுமே அப்பா கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். அவர் ஒரே அட்வைஸா போட்டுக்கிட்டு இருப்பாரு. இத பாருப்பா, எப்பவுமே நம்ம லைஃப் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காது, ஏதாவது ஒரு விஷயம் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஏத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணி வாழணும்பா, லைஃப் எந்த வழியில போகுதோ அந்த வழியில நம்மளும் என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கணும்னு நிறைய அட்வைஸ் போட்டுட்டு இருப்பாரு. அவர் சொல்ற வார்த்தை எல்லாமே அவனுக்கு ரொம்ப ஆறுதலா தான் இருக்கும். ஆனாலும் அப்பா கிட்ட வருத்தம் எதையுமே வெளிப்படையா காட்டிக்க மாட்டான். போகும்போது அப்பா புதுசா ஒரு பிராண்ட் நியூ கார் வேற வாங்கியிருப்பாரு. அதையும் பையன் கிட்ட ஓட்டுறதுக்காக கொஞ்ச நாள் கொடுத்துட்டு தான் போறாரு. அப்புறம் எப்பவும் போல நம்ம ஜான் காலேஜ் லைஃப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் ஒன் சைடா லவ் பண்ணானே ஒரு பொண்ணு, அவ இப்ப இவங்க கேங்லயே சேர்ந்துட்டா. இவன் எப்பவுமே இவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். அப்படியே சொன்னாலும் கொஞ்சம் ஜாலியா தான் சொல்லி காட்டுவான் அதை பத்தி. அப்படி ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு இவன் பேசுறது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கும் நம்ம ஜானை பிடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு திடீர்னு ஃபைனல் எக்ஸாம் வந்துருச்சு. ஆனா அந்த எக்ஸாம் நினைச்சு அவளுக்கு ஒரே பயம், எப்படி அதை பண்ண போறன்னு பதட்டத்துல இருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜான் அங்க போவான். அவ பதட்டத்தை குறைக்கலான்னு ட்ரிங்க்ஸ் கூட வாங்கிட்டு போறான். ஆனா அவ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுவா. அப்புறம் அவளுக்கு கான்பிடென்ட் கொடுத்து இவன் தான் அவளை படிக்கவே வைப்பான். இப்ப ஓரளவுக்கு நல்லா பழக ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேரும். இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே அந்த ஆக்சிடென்ட பத்தி சொல்லிருக்க மாட்டான் இல்லையா, ஆனா இந்த பொண்ணு கிட்ட மட்டும் இப்ப சொல்றான். இவன் நடக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய தெரப்பி பண்ணாங்களாமா. அப்பெல்லாம் இவனுக்கு ரொம்ப வலிக்குமா. அந்த வலியால இவன் கத்துவானா கதறுவானா. அந்த நேரத்துல இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அந்த டாக்டருங்களோட கண்கள்ல கூட இவனால அந்த வலியை பார்க்க முடிஞ்சுதான். இந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கிறதுனாலே என்னமோ தெரியல, அவன் கடந்து வந்த வலி எல்லாத்தையுமே இவகிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவான் கொஞ்சம் கொஞ்சமா. அது அவளுக்கு ரொம்பவே பிடிக்குதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் நல்லபடியா காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு. கிராஜுவேஷன் நடக்குதுங்க ஒரு நாள். அப்ப அம்மா
அப்பா ஃபேமிலின்னு எல்லாரும் வந்திருப்பாங்க. இந்த பையன் எழுதவே மாட்டான், எப்படி சாப்பிட போறான்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட நம்ம ஜான் அவனோட எல்லா தடைகளையும் மீறி இப்போ பட்டமே வாங்கிட்டான். அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்த்தா அந்த இடத்துல வெள்ளமுடி தாத்தா தூரமா ஒரு இடத்துல நின்னு இவனையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். நான் கூட இந்த சீனை ஃபர்ஸ்ட் பாக்கும்போது இன்னமும் அந்த தாத்தா உயிரோட இருப்பாரு, அப்பவே ரொம்ப வயசானவரா இருந்தாரே, ஒருவேளை இவன் கண்ணுக்கு தான் ஆவி மாதிரி தெரியறாரோன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல. அந்த வெள்ளமுடி தாத்தா இன்னும் உயிரோட நல்லா தான் இருக்காரு. இவனை பாக்குறதுக்காக உண்மையில அந்த இடத்துக்கு வந்திருக்காரு தான். அப்புறமா அவங்க அம்மா வந்து இத நம்ம ஜான் கிட்ட சொல்லுவாங்க. அவன் வேகமா அவரை பாக்குறதுக்காக ஓடுவான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் பட்ட வாங்கினதுல. அவர் கையோட ஒரு கிஃப்டும் கொண்டு வந்திருப்பாரு நம்ம ஜானுக்காக. அது ஒரு கிறிஸ்டலால பண்ணப்பட்ட பேஸ்பால். இவனுக்கு அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை ஆசையோட வாங்கி பாப்பான். பார்த்தா அதுல அந்த வெள்ளமுடி தாத்தாவோட பேரும் பேஸ்பால் ஹால் ஆஃப் ஃபேம்னு போட்டு 1987 போட்டிருக்கும். ஆக்சுவலா இது அந்த தாத்தாவுக்கு கிடைச்ச ஒரு அவார்டு. ஹால் ஆஃப் ஃபேம்ன்றது ஏதாவது ஒரு ஃபீல்டுல ரொம்ப திறமையானவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. அதுதான் இவருக்கு 1987 கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய அவார்டு அந்த தாத்தாவுக்கு கிடைச்சிருக்கு. அதுல இவன் எந்த வருஷத்துல ஆக்சிடென்ட் ஆனானோ அந்த வருஷம் கிடைச்ச அந்த அவார்டை கொண்டு வந்து இவனுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. அதை பார்த்ததும் பையன் மறந்து போயிடுவான். என்ன இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அவார்டை தூக்கிட்டு வந்து எனக்கு கிஃப்டா கொடுக்குறீங்கன்னு கேட்பான். ஆமா, இது எனக்கு ரொம்ப ஒர்த்துன்னு தெரியும், அதே போல உனக்கும் இது ஒர்த்தா இருக்கும்னு நம்புறேன், பார்த்து கீழே போட்டுறாத, பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி அதை அழகா ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அவன் கிட்ட கொடுத்துட்டு போவாரு. அவனுக்கு சந்தோஷத்தை விட இவர் இவ்வளவு செய்யறாரு, இதுக்கெல்லாம் நம்ம ஒர்த்தான்ற மாதிரி டவுட்டா தான் இருக்கும். அப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான். எதுக்காக நீங்க தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது, என்னை எழுத வைக்கிறதுக்காக எல்லார்கிட்ட இருந்து பால்ல சைன் பண்ணி அனுப்பி வச்சது, என்ன அன்னைக்கு ஸ்டேடியம்க்கு கூட்டிட்டு போனதுன்னு ஏன் எனக்காக இவ்வளவு பண்ணீங்கன்னு கேட்பான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருசா எந்த சம்பந்தமும் கிடையாது இல்லையா. குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் மெனக்கெடுறாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபேமஸான ஆளு நமக்காக ஏன்டா இவ்வளவு பண்றாருன்னு அவனுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஆனா அவர் சிம்பிளா ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. உனக்கு இதெல்லாம் தேவைன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் பண்ணேன்னு சொல்லிட்டு போவாரு. அவனுக்கு அந்த வார்த்தையை கேட்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அடுத்ததான் நல்லபடியா பட்டம் வாங்கிட்டானா இப்போ அப்பா கொடுத்த காரை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி கிளம்பி போவாங்க. எல்லாரும் போகும்போது எல்லாரும் ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. நல்ல நைட் நேரம், ஒரே பனிமூட்டமா இருக்கு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா காரை ஓட்டுறது நம்ம ஜான் தான். அவன் விரல் இல்லைன்னா கூட பாருங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா கார் எல்லாம் ஓட்ட கத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு. அப்படியே பாட்டு பாடிட்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்டுக்காரன் காரை வாங்கி ஓட்டுவான். மத்த எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க கார்ல. அப்போ ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது பனிமூட்டம் அதிகமா இருந்ததுனால அவனால வண்டியை பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்படியே தட்டு தடு மாதிரி ஒரு ட்ரக்ல மோதுற மாதிரி போய் வண்டியை அப்படியே சுத்தி வளைச்சு எடுத்து போய் நடு ரோட்லயே நிப்பாட்டிடுவான் ஃப்ரெண்டுக்காரன். இதனால தூங்கிட்டு இருந்த எல்லாரும் அலறி அடிச்சு எந்திரிச்சிருவாங்க. பார்த்தா இப்போ வண்டி நடு ரோட்ல நிக்குது. கார் எடுக்கவே முடியாது, கார் ஸ்டார்ட் ஆகவே செய்யாது. இன்னொரு ட்ரக் வேற காரை நோக்கி வந்துட்டு இருக்கும் வேகமா. ஒரு மலை பாதை மாதிரியான இடத்துலதான் இப்ப நின்னுட்டு இருக்காங்க. வரிசையா 2-3 ட்ரக் வந்துட்டு இருக்கும். என்ன பண்ணணும்னே தெரியாது. வேக வேகமா எல்லாரும் கீழே இறங்கி காரை எப்படியாவது ரோட்டோட ஓரத்துக்கு தள்ளணும்னு முயற்சி பண்ணுவாங்க. நம்ம ஜானும் பாவம் அந்த விரல் இல்லாத கையோட ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டு இருப்பான். அப்படியே ஒரு ட்ரக் இவங்களோட காரை உரசிக்கிட்டு போகும். அப்பாடா எல்லாதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது அடுத்து இன்னொரு ட்ரக் வரும். வேகமா எல்லாரும் சேர்ந்து எப்படியோ ஒரு வழியா காரை தள்ளி நிப்பாட்டிடுவாங்க. இதுல நம்ம ஜானோட கை ரொம்ப வலிக்கும். அவன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜான் ஒன் சைடா லவ் பண்ணாலும் ஒரு பொண்ணு அவ வேகமா ஓடி வந்து அவனை கிஸ் பண்ணிடுவா. இப்போ அவளுக்குள்ள இருந்த அந்த லவ்வையும் நம்ம ஜான் கிட்ட சொல்லாம சொல்லிட்டா. இப்ப 2 பேரும் பேர் ஆயிட்டாங்க. அப்படியே அவங்க எங்க ட்ரிப் போகணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துக்கும் போவாங்க. பார்த்தா காரு செம்ம அடி வாங்கியிருக்கும். சரின்னு அப்பா கிட்ட இதை சொல்லலான்னு போய் அப்பாவுக்கும் கால் பண்ணுவான். அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, கொஞ்சம் நடக்க சிரமப்பட்டுட்டு இருக்காரு பாவம். அதே நேரத்துல போனை எடுத்ததுமே இவன் சொல்ற முதல் வார்த்தை, பதட்டப்படாதீங்கப்பா, எங்க யாருக்கும் ஒண்ணுமே இல்ல, நேத்து நைட்டு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, காரு தான் அதுல ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். ஆனா அவங்க அப்பா அப்ப எதுவுமே கேட்க மாட்டாரு. உனக்கு ஒண்ணும் இல்லல, யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு தான் கேட்பாரு. காரை பத்தி மனுஷன் ஒத்த வார்த்தை கேட்க மாட்டாரு. இவனுக்கு தான் ரொம்ப கில்ட்டியா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்ப கூட இந்த பையன் பண்ண தப்புனால தானே மொத்த வீடு எரிஞ்சு போயிருக்கும். அதுல அப்பாவுக்கு கண்டிப்பா ரொம்ப நஷ்டமாயிருக்கும் தான். ஆனா அத பத்தி அப்போ குடும்பத்துல யாருமே ஒத்த வார்த்தை கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த அப்பா ஏன் நம்ம எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் அத பத்தி எதுவுமே கேட்க மாட்டாரு, எந்த குறையும் சொல்ல மாட்டாருன்னு இவனுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஃப்ரெண்டுக்காரனோட சேர்ந்து சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பான். நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பான்ல கான்ட்ராக்டரா, அந்த பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஆரம்பத்துல இந்த பழைய வீடுகள் எல்லாத்தையுமே ரெனோவேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதுல கூட அந்த லவர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் சில நேரங்கள்ல ஹெல்ப் பண்றது உண்டு. நம்ம ஜான் கையுள்ளவங்க என்னெல்லாம் வேலை செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு லவர் கேப்பா, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை இதெல்லாம் நான் செய்வேன்னு எனக்கு ப்ரூவ் பண்றதுக்காக பண்றியா என்ன, இதெல்லாம் நீ பண்ணலனா கூட உன்னை நான் லவ் பண்ணுவேன், உன்னை பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் இப்படி லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும். அப்ப ஒரு நாள் அம்மா கிட்ட இருந்து போன் வரும். நம்ம வெள்ளமுடி தாத்தா இருக்காருல்ல, அவர் ஐசியூல ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொல்லி. அதை கேட்டது இவனுக்கு ரொம்ப வருத்தமா போயிரும்.
அதனால அவரை பாக்குறதுக்காக கிளம்பி போவான். ஒரு தயக்கத்தோட தான் பையன் போய்கிட்டு இருப்பான். கூடவே ஏதோ எழுதப்பட்ட ஒரு பேஸ்பால கூட கொண்டு போறாங்க. ஆனா அதுல என்ன எழுதிருக்குன்னு நமக்கு இப்போ தெளிவா தெரியல. ஆனா இவன் உள்ள போய் பார்த்தது, அவர்கிட்ட பேசினதுன்னு எதையுமே அதுக்கப்புறம் காட்ட மாட்டாங்க. அப்புறம் இவன் ஒரு பார்ல உட்கார்ந்துருப்பான். அப்ப நியூஸ்ல நம்ம வெள்ளமுடி தாத்தா இறந்து போயிட்டாருன்னு செய்தி போய்கிட்டு இருக்கும். அதை பார்த்ததும் இவனுக்கு ரொம்பவே வருத்தமா போயிருங்க. வாழ்க்கையில எல்லா கஷ்ட காலத்திலயும் இவனுக்கு துணையா இருந்தவரு பாவம் இப்ப இறந்துட்டாரு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்றத நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஜான் இருக்கான் இல்லையா, அவனை ஏற்கனவே ஒரு ஸ்கூல்ல பேசுறதுக்காக ஒரு சுருட்ட முடியமா கூட்டிட்டு போயிருக்கோம்ல, இப்ப அதே போல ஜெயில உள்ள ஜெயில் கைதிங்க முன்னாடி பேசுறதுக்காக அந்த சிட்டியோட மினிஸ்டரே கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. அதுக்காக தான் இப்ப ஜெயிலுக்கு வந்திருக்கான். உள்ள போறதுக்கு முன்னாடி அவ்வளவு பதட்டமா இருக்கும், ரொம்ப பயப்படுவான். ஆனா உள்ள போய் எல்லாரையும் பார்த்ததும் அந்த பதட்டம் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும். ஏதோ ஒரு கான்பிடன்ட் அவனுக்குள்ள வந்துரும். எல்லார்கிட்டையும் நான் இங்க வரும்போது ரொம்ப பயந்தேன், ஆனா இப்ப பயம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் பிராங்கா ஓப்பனாவே பேச ஆரம்பிப்பான். அவங்க கிட்டயும் கூட இவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட், அதுல இருந்து இவன் எப்படி வெளியே வந்தான்றத ஷார்ட்டா சொல்லுவான். அந்த பிள்ளைங்க முன்னாடி சொன்ன மாதிரியே, நான் கூட அதுக்கப்புறம் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனாலும் என்னால கூட அதுல இருந்து மீண்டு ஒரு மரியாதையான வாழ்க்கை இந்த சமுதாயத்துல வாழ முடியுது. அதே போலதான் நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருந்தாலும் சரி, மறுபடியும் உங்களாலையும் மரியாதையோட இந்த சமுதாயத்துல வாழ முடியும். கண்டிப்பா முடியும்னு அவங்க கிட்ட ஒரு மாதிரி மோட்டிவேஷனலா பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு 2-3 பேரு கொஞ்சம் எகத்தாளமெல்லாம் கமெண்ட் கொடுப்பாங்க. ஆனா ஒருத்தர் இருந்துச்சு, இவன் சொல்றது கரெக்ட்ன்ற மாதிரி தான் பேசுவாரு. எல்லாரும் இவன் பேசுனதை கேட்டு கைத்தட்ட வேற செய்வாங்க. அப்ப பயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்பிடன்ட் வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததான் அவன் என்ன பண்ணுவான்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சுருட்ட முடிக்காரமா வந்துச்சுல, அந்த அம்மாவை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். அது ஒரு காஃபி ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி ஜெயில போய் எல்லாரும் முன்னாடியும் ஸ்பீச் கொடுத்தேன், அதுல எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னு பேச ஆரம்பிப்பான். அந்த அம்மா என்ன ஐடியான்னு கேட்டா, எல்லாரும் முன்னாடி இவனோட கதையை சொல்லி மோட்டிவேஷனலா இவன் பேசுறான் இல்லையா, அதையே ஏன் நம்ம ஒரு பிசினஸா பண்ண கூடாதுன்னு கேட்பான். அந்த அம்மாவுக்கு நல்ல ஐடியாவா தான் தோணுது. ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா, நான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லபடியா பேச இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், ஆனா உங்களோட சப்போர்ட் இல்லாம இதை என்னால தனியா பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மாவையும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு புதுசா ஒரு பிசினஸே ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக ஆபீஸ் எல்லாம் போட்டு ஷெட்யூல் எல்லாம் போட்டு நிறைய சிட்டிக்கு நிறைய ஊருக்குன்னு போய் அவனோட கதையை சொல்லி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராவே இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கான் நம்ம ஜான். இப்ப ஓரளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பையன் நல்லாதான் வளர்ந்துகிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் இது ஒரு பெரிய ஹோட்டல்ல எல்லாரும் முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பான். நல்லபடியா கொடுத்துருவான், எல்லாரும் கை தட்டுவாங்க. அப்புறம் அவன் போகும்போது திடீர்னு ஒருத்தர் மைக்க வாங்கி, ஜான் நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பேசிருக்கீங்க, உங்களோட ஸ்பீச்ச நான் 19 தடவை கேட்டிருக்கேன். அதுவும் உங்க கதையில வர அந்த நல்ல டாக்டர் இருக்காரு இல்லையா, அவரை இந்த மைக்க பிடிச்சு பேசுறவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாமா. அவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்பாரு. அவனும் மைக்க வாங்கி அந்த நல்ல டாக்டர் சொன்ன வார்த்தையே திரும்ப சொல்லி காட்டுவான் எல்லாரும் முன்னாடியும். உன்னால நடக்க முடியும், கண்டிப்பா நீ நடப்ப, நானும் உன் கூட சேர்ந்து நடக்கிறேன்னு சொல்லிருப்பாரு இல்லையா, அதத்தான் சொல்லுவான். அவரும் திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவனுக்கு புரியாது. அப்ப பார்த்தா கணீர்னு அதே வார்த்தைகளை பேசுற ஒரு குரல் கேட்கும். அது வேற யாரும் இல்லைங்க, அந்த நல்ல டாக்டர் தான். ஒருத்தர் மைக்க வாங்கி பேசிட்டு இருந்தார்ல நம்ம ஜானு கிட்ட, அவர் மூலமா இந்த ஈவெண்ட்ட ரொம்ப சர்ப்ரைஸா அந்த நல்ல டாக்டர் தான் ஜானுக்காக ஏற்பாடே பண்ணியிருந்திருப்பாரு. அவனுக்கு அவரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு இப்பதான் அவரை பாக்குறான். கட்டி பிடிச்சு அவ்வளவு சந்தோஷப்படுவான். அப்புறம் 2 பேரும் தனியா உட்காந்து நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜான் அவர்கிட்ட சொல்லுவான், அவன் வாழ்க்கையில முக்கியமான நாளான கல்யாண நாள் அன்னைக்கு இந்த நல்ல டாக்டரை பத்தி நினைச்சு பார்த்தானாமா. இதை கேட்டதும் அவருக்கு ஷாக்கா இருக்கும். ஏன்டா அப்ப ஏன்டா என்ன நினைச்சு பார்த்தேன்னு கேட்பாரு. அப்பதாங்க நம்ம ஜானுக்கு கல்யாணம் நடந்த அந்த சீனை எல்லாம் காட்டுவாங்க. இவன் லவ் பண்ணால ஒரு பொண்ணு காலேஜ்ல, அந்த பொண்ணையே தான் கல்யாணம் பண்ணிருக்கான். அழகா அப்படியே அந்த பொண்ணு அவங்க அப்பா கைய பிடிச்சிட்டு சர்ச்சில் நடந்து வந்துட்டு இருக்கும். நம்ம ஜான் காதலிய கரம் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணும்போது அவன் இங்க நிக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்கள பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பான். இந்த நல்ல டாக்டர், அந்த வெள்ளமுடி தாத்தா, எப்பவுமே அவனோட ரூம தொடச்சுக்கிட்டே இருப்பார்ல ஒரு தாத்தா, அவரையும் நினைச்சு பார்த்திருப்பான். அப்புறம் அம்மா அப்பா, முகத்துல தண்ணிய ஊத்திட்டே இருந்தாலே குட்டி தங்கச்சி, அவளை பத்தியும் நினைச்சிருப்பான். அவனை அலேக்கா தூக்கிட்டு வந்து வெளியே அண்ணன் போட்டான் இல்லையா, அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்திருப்பான். இவங்க எல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ற மாதிரி இங்க நின்னுட்டு இருந்திருக்க மாட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்றியோட எல்லாத்தையும் நினைச்சு பார்த்திருப்பான். அதத்தான் இப்போ அந்த நல்ல டாக்டர் கிட்டையும் அவன் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவருக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அவன் கல்யாணம் நடந்த சீனை நமக்கு காட்டுவாங்க. அவன் ஆசைப்பட்டபடி கல்யாணம் பண்ணிட்டு லவர் பொண்ணோட டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பான். அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு 9 வயசு பையன், அவனுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட சாம்பல்ல இருந்து அவனோட வாழ்க்கையை மறுபடியும் உருவாக்கி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அதுல கல்யாணம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதை நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் வரும் இல்லையா, அதுக்காக நம்ம ஜான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் முதல் தடவையா லவர்கள் வந்து நம்ம ஜானோட அந்த உடம்பையே பாப்பாங்க. ஏன்னா முழுக்க எரிஞ்சு போனதுல எல்லாம் அப்படியே வரி வரியா தழும்பா இருக்கும். யாருக்குமே இது வரையும் காட்டியிருக்க மாட்டான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாவும் சங்கடமாவும் இருக்கும். ஆனா அவ இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டா. அவங்க 2 பேரோட காதலுக்கு முன்னாடி இந்த தழும்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே படாது. அப்புறம்
நல்லபடியா சந்தோஷமா 2 பேரும் வாழவும் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கல்யாண வாழ்க்கையில 2 குழந்தைங்க எல்லாம் கூட நம்ம ஜானுக்கு பிறந்துட்டாங்க இப்போ. இப்படி பல வருஷம் ஆயிப்போச்சு. அவனும் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா வளர்ந்துகிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் நம்ம ஜான் ரொம்ப டென்ஷனா இருப்பான், பதட்டமா இருப்பான். வீட்ல அம்மா, ஒய்ஃப் எல்லாருமே அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்பாவும் கூட இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அவருக்கும் பக்கவாத நோய் எல்லாம் கூட வந்திருக்கும். வீல் சேர்ல தான் இருப்பாரு. அப்பா அவனை கூப்பிட்டு பேசுவாரு, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு. இன்னைக்குதான் அந்த வெள்ளமுடி தாத்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாராமா, அதனால எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அப்பாவோட நோயை பத்தியும் அவரை பத்தியும் விசாரிச்சுட்டு இருப்பான். ஆனா அப்பாவுக்கு அந்த கவலை எல்லாம் இல்ல, நம்ம ஜானை பத்தி தான் கவலையா இருக்கு. ஏன்பா, நான் நல்லா தானே இருக்கேன்னு கேட்டா, இல்லப்பா நீ நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்க, நல்லா தான் இருக்க, ஆனாலும் உன்னை சுத்தி ஒரு சுவரை நீயே கட்டி வச்சிருக்கியே, அதை எப்ப உடைக்க போறேன்னு கேட்பாரு. அவனுக்கு ஒண்ணும் புரியாது. ஆனா அவரு வாஸ்தவமா தான் கேக்குறாரு. ஏன்னா இத்தனை வருஷத்துல நம்ம ஜான் நிறைய விஷயத்த சாதிச்சிருந்தா கூட இதுக்கெல்லாம் நான் ஒர்த்தே இல்ல, இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனே இல்லைன்னு ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அவன் உடம்புல இருக்க அந்த தழும்புகள், விரல்கள் இல்லாத அந்த கையா கூட இருக்கலாம். அத பத்தி தான் அப்பா சொல்றாரு. இத பாரு, எங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு எதெல்லாம் கிடைச்சிருக்கோ அதுக்கெல்லாம் நீ தகுதியானவன் தான். நீ இன்னும் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டையும் அந்த கேசோலின் டினையும் தூக்கிக்கிட்டே சுமக்காதன்னு சொல்லுவாரு. அப்பா ரொம்ப மோட்டிவேஷனலா பேசுவாரு. அப்பதாங்க நம்ம ஜானும் அந்த உண்மையை ஒத்துப்பான். ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுவான். இன்னொரு விஷயத்தையும் அப்பதான் சொல்லுவான். இதுக்கு முன்னாடி அவன் யார்கிட்டயுமே இதை சொன்னது இல்லையா, என் பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லலன்னு சொல்றான் அப்பா கிட்ட. அது என்னன்னா, அவன் நம்ம வெள்ளமுடி தாத்தாவ ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போயிருப்பான் இல்லையா, 3 தடவை போனானா. ஒரு தடவை பேஸ்பால்ல இவனே சைன் பண்ணி நீங்க சீக்கிரம் எந்திரிச்சு வரணும்னு கூட எழுதி எடுத்துட்டு போனேன்னு சொல்றான். அப்பா சொல்லுவாரு, கண்டிப்பா அதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருப்பான்னு. ஆமாப்பா, பாத்திருந்தா கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாருதான். ஆனா இந்த பய பாருங்க, உள்ள போய் அவரை பார்க்கவே இல்லையா 3 தடவையும், அந்த பாலையும் கடைசி வரையும் கொடுக்கலையா. அதுக்கு காரணம் தான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு அவன் நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதனாலதான் அவரை போய் பாக்குறதுக்கோ அவரோட இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்கோ அவனுக்கு தைரியமே இல்லைன்னு சொல்லியிருப்பான் அப்பாட்ட. எல்லா உண்மையும் சொல்லி அழுகும் போதுதான் அவனை சுத்தி அவன் கட்டி வச்சிருக்க அந்த சுவரே கொஞ்சம் கொஞ்சமா இப்போ உடஞ்சுகிட்டு இருக்கும். இத்தனை நாள் அவன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருந்தா கூட அவனுக்கே அப்பாவோட மோட்டிவேஷன் கடைசி தேவைப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவன் நம்ம வெள்ளமுடி தாத்தாவோட கல்லறைக்கு போவாங்க. அங்க போய் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். அவர் கொடுத்த கிஃப்டையும் எடுத்துட்டு போயிருப்பான். அவர் கொடுத்த அன்னையில இருந்து யாருக்கிட்டயுமே காட்டாம இதை ஒளிச்சே வச்சிருந்தானா. ஏன்னா இதுக்கெல்லாம் தான் தகுதி இல்லைன்னு அவன் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதனாலதான் இதை யார்கிட்டயுமே காட்டலன்னு சொல்லி கல்லறை முன்னாடி ரொம்ப அழுவான். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நான் உங்களை கடைசி பார்க்க வந்திருக்கணும், பார்க்க வராது தப்புதான்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். இப்போ அவனுக்குள்ள இருந்த அந்த குற்ற உணர்ச்சி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில என்னெல்லாம் தனக்கு கிடைச்சதோ அதுக்கெல்லாம் நான் ஒருத்தானவன்னு அவனே நம்ப ஆரம்பிச்சிட்டான். அடுத்ததா அவனுக்கு பிடிச்ச அந்த பேஸ்பால் டீம் முன்னாடி ஒரு ஸ்பீச்சை கொடுப்பாங்க. அவன் கடந்து வந்த பாதை, அவன் முதல்ல ஸ்பீச் கொடுத்தது எல்லாத்தையும் பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப ஒரு குட்டி பொண்ணு கேட்டிருப்பா இல்லையா, உங்களால அந்த நிகழ்வை மாத்த முடிஞ்சா அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு. அப்ப அந்த பொண்ணு கிட்ட எஸ் தான் ஆன்சர் பண்ணிருப்பான். ஏன்னா அப்ப அவனுக்கு அதான் தோணி இருக்கும். ஆனா இப்ப அவன் எல்லார் முன்னாடி என்ன சொல்லுவான்னா, ஒருவேளை என்னால அதை மாத்த முடியும்னா கண்டிப்பா நான் மாத்திருக்க மாட்டேன். ஏன்னா லைஃப்ல எனக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் கரெக்ட் தான், என்னோட நான் ஒருத்தானவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பையன் இப்ப இவனோட சொந்த கதையை எழுதி ஒரு புக்கே பப்ளிஷ் பண்ணிட்டான். இவன் சைன் போடப்பட்ட அந்த புத்தகத்தை அங்க இருக்க எல்லா பிளேயர்ஸும் வாங்கிட்டு போவாங்க. பிளேயர்ஸோட சைன் பண்ணப்பட்ட பாலுக்காக இவன் எவ்வளவு ஏங்கிருப்பான், எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான். ஆனா இப்போ இவன் சைன் பண்ணப்பட்ட அந்த புக்கை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. அடுத்து அன்னைக்கு நடக்க போற அந்த மேட்ச் இருக்கு இல்லையா, அதை பாக்குறதுக்கு இவனோட மொத்த குடும்பமும் வந்திருப்பாங்க. மேட்சோட ஆரம்பத்துல நம்ம ஜான் தான் ஃபர்ஸ்ட் பாலை கூட த்ரோ பண்ணிருப்பான். இது அவனோட சின்ன வயசு ஆசை, அதுவும் கூட இப்ப நிறைவேறிடுச்சு. எல்லாரும் இவனை கை தட்டி கொண்டாடுவாங்க அந்த ஸ்டேடியத்துல. அப்போ இவன் வானத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், ஏன் எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு. இப்ப சந்தோஷத்துல இந்த கேள்வியை கேக்குறான். அடுத்து அப்பாவை வீல் சேர்ல வச்சுட்டு அந்த ஸ்டேடியம் முழுக்க சுத்துவான். முன்னாடி அப்பா பண்ணாரு, இப்ப இவனோட டர்ன் இவன் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஜான் ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்க முன்னாடி ஸ்பீச் கொடுக்கற ஒரு பெரிய ஆளா வளர்ந்துருவான். அந்த சீனை எல்லாம் நமக்கு காட்டுவாங்க. அங்கேயும் நம்ம வெள்ளமுடி தாத்தா இருக்கார்ல, அவரை பத்தி தான் பேசுவான். அவர் எப்பவுமே இவன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாராம், உன் வாழ்க்கையில உனக்கு எது கிடைச்சாலும் சரி, நல்லது கிடைச்சாலும் சரி, கெட்டது கிடைச்சாலும் சரி, எல்லாத்தையும் சந்தோஷமா எஸ்ன்னு சொல்லி ஏத்துக்கணுமா. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம தகுதியானவங்கன்னு சொல்லி கொடுத்தாராம். அதை எல்லார் முன்னாடியும் நம்ம ஜான் ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகா பியானோவெல்லாம் வாசிச்சு காட்டுவான். நம்ம ஜானுக்கு தெரியாத விஷயமே இல்ல. விரல் உள்ள எல்லாரும் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை விட அதிகமான வேலையை நம்ம ஜான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான வெப்பன் எதுனா ஃபயரோட இருக்க ஒரு ஹியூமன் சோல் தானா. இந்த
இந்த சிறப்பான வார்த்தையோட இந்த படத்தையும் முடிச்சிருவாங்க. அப்புறம் இந்த உண்மை கதைக்கு சொந்தக்காரர் இருக்காரு இல்லையா, அவரை நமக்கு காட்டுவாங்க. அவரு ஒரு புக் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 புக் எழுதியிருக்காரு. இப்பவும் அவரு எங்கெல்லாம் பேசுறாரோ எல்லா இடத்துலயும் பியானோ வாசிக்கிறதுண்டு. இந்த கதைக்கு சொந்தக்காரரான ஜானு லெரி ஒரு ஃபேமஸான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காரு. அப்புறம் அவரோட ஒரிஜினல் போட்டோ, ஃபேமிலி போட்டோன்னு எல்லாத்தையும் நமக்கு வரிசையா காட்டுவாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ரொம்ப ஃபயரான இந்த படம் இன்னும் நிறைய பேரை சென்றடைறதுக்கு போற போக்குல அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.